सद्गुरु महाराज की जय। हर हर नमः पार्वती पतये हर हर महादेव। जानकी कांत स्मरणं जय जय राम राम। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। आंजनेय मूर्ति की जय। आचार्याल तिरुवडिगळे शरणं शरणं। राजा रामचंद्र मूर्ति की जय। उद्भव स्थिति संहार कारिणीं क्लेशहारिणी उद्भव स्थिति संहार कारिणीं क्लेशहारिणीं सर्वश्रेयस्करीं सीतां नतोऽहं रामवल्लभां। सर्वश्रेयस्करीं सीतां नतोऽहं रामवल्लभां। नतोऽहं रामवल्लभां। सीतारामगुणग्राम पुण्यारण्यविहारिणौ वन्दे विशुद्धविज्ञानौ कवीश्वर कवीश्वरो। यन्मायावचवर्ति विश्वमखिलं ब्रह्मादिदेवासुरा यत्सत्त्वादामृषैव भाति सकलं रज्जौ यदा हेर्भ्रमा। यत्पादप्लवमेव पादिः भवाम्बोधे स्थितिर्षावतां। वन्देऽहं तमशेषकारणपरं रामाख्यमीशं हरिं। श्री राम जय जय राम। 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 ओम श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। उद्भव स्थिति संहारकारिणीं क्लेशहारिणीं। யார் உலக படைத்து காத்து ஒடுக்கும் பரதேவதையோ அவளே சீதாவாக வந்து அவதாரம் பண்ணியிருக்கா. உத்பவ உண்டாக்குறது, ஸ்திதி காப்பாற்றுறது, சம்ஹார எல்லாத்தையும் தன்வசம் படுத்திக்கிற பரதேவதையே சீதாவாக வந்து காரிணீம் கிளேசஹாரிணீம் துயரங்களை துடைப்பவளான ஜெகன்மாதா சீதாவாக வந்து அவதாரம் பண்ணியிருக்கா. அப்படியாப்பட்ட சர்வஸ்ரேயஸ்கரீம் எல்லா மேன்மைகளையும் அனுகிரகம் பண்ற ஜெகன்மாதாவுக்கு இப்போ யார் அப்படின்னா நதோகம் ராமவல்லபாம் ராமனுடைய வல்லபை அப்படின்னு சொல்லப்படுற ராமனுடைய பத்னியான சீதையை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு துளசிதாசர் ராமாயணத்தில்
வர்ற அற்புதமான ஒரு ஸ்லோகம். என் மாயாவசவர்த்தி விஸ்வமகிலம் பிரம்மாதி தேவா சுர. யாருடைய மாயையால உலகம் கட்டுண்டு கிடக்கோ, நம்ம சந்தோஷமா இருக்கிறதும் மாயை, துக்கப்படுறதும் மாயை, ஏதோ வியந்து பார்க்கறதும் மாயை. இது மாயா மானுஷ, மாயா உலகம். இதுல மாயா மானுஷ ரூபம் எடுத்து வந்தார் பகவான். யத் சத்வாதாம் ரிஷைவாதி சகலம் ரஜ்ஜௌ யதா ஹேர் பிரம. கயிறை பார்த்து பாம்புன்னு பயப்படுற ஒரு தன்மை. கயிறை பார்த்தா இருட்டில் எப்படி இருக்குன்னா ஏதோ பாம்பு கிடக்கிற மாதிரி ஒரு பிரமை. அதுபோல இந்த உலகத்தில் நாம் வாழும் காலத்தில் நாம் பார்க்கறதெல்லாம் இப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறோம். அது மாதிரி இல்லை, அது வேற மாதிரி இருக்கு. இல்லை வேற மாதிரி கல்பிதம் பண்ணி பார்க்குறோம். நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு அதோடைய இயல்புகள்லாம் மாற்றமா தோன்றது. மாற்றத்துக்கு காரணமான இந்த உலகம், இந்த உலகம் யாரால உண்மையா தெரியும்? அந்த உலகத்துடைய உண்மையான ரூபம் யாரை உபாசிச்சா கிடைக்கும்னா, இந்த வெயில் காலத்துல கண்ணு அப்படியே எரியும். வெளியில பார்க்கறதுக்கு ஜம்முன்னு ஒரு கூலர் கிளாஸை வாங்கி இப்படி கண்ணில் போட்டுட்டு போன உடனே அப்படி எல்லாம் கூலா இருக்கும். அது உபமானம். அதுபோல இங்க எல்லாம் மாயையா இருக்கு. எல்லாம் உண்டாகிற போது ஒரு மாதிரி இருக்கு, அப்புறம் வளர்ந்த அப்புறம் ஒரு மாதிரி இருக்கு, அப்புறம் விகல்பம் ஆயிடுது. இப்படி ஒரு தோற்றமாக இருக்கிறதெல்லாம் எப்படி யாருடைய அனுகிரகத்தினால அந்த மாயை விலகுமோ, அப்படியாப்பட்ட பகவான் அவருடைய திருவடிகளை பற்றி சம்சார கடலை தாண்டறதுக்கு அவர் ஏதுவா அனுகிரகம் பண்றார். அந்த பரம்பொருள் யார்னா, அந்த பரம்பொருள் இந்த உலகை ஆள்பவரான ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே. யத் பாத ப்ளவமேவ பாதிஹி பவாம் போ தேஸ் திதீர்ஷாவதா. கடக்க முடியாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ராம அப்படிங்கிற 2 அக்ஷரம் எப்பேற்பட்ட சமுத்திரத்தை, துயரமான சம்சார சாகரத்தை அப்படி கடக்க வச்சிருமா. ராமநாம உபாசனை பண்றவாளுக்கு இந்த துயரங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கடல் மாதிரி இருக்காது. அவளுக்கு எல்லாரும் சொல்லுவா இது சம்சார கடல் தாண்டறதுக்கு கரை காணாத கடல். கரை காணாத கடல் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும்னா, ராமநாம உபாசனை பண்ணிட்டு ராமநாமாவை சொல்லிட்டு குருவுடைய அனுகிரகத்தை பெற்ற அடியார்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பசுமாட்டுடைய குழம்புல தேங்கி இருக்கிற தண்ணி எவ்வளவு தேங்கி இருக்கும். இப்ப மழை பெஞ்சிருக்கு, ஒரு சேருல ஒரு பசு மாட்டுடைய குழம்பு ஒரு பதிஞ்சுதுன்னா அந்த சேத்துல கொஞ்சம் ஜலம் தேங்கி இருக்கும். அதுபோல ஆகிடுமா இந்த சம்சார துயரம், இந்த சாகரம் ஆறுது. அப்படி அனுகிரகம் பண்ற ராமநாமாவுடைய மகிமைய வேதம் சொல்றது, உபனிஷத்து சொல்றது, இதிகாசங்கள் சொல்றது, புராணங்கள் சொல்றது. இந்த ராமரோட சம்பந்தப்படாத புராணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல கூட இவருடைய பெருமை எல்லாம் பாடப்படுறது. எப்படி சொல்றது அப்படின்னா, இந்த ராமநாமாவை சொல்லிட்டே இருக்கா இல்லையா, அவளுக்கெல்லாம் கிழத்தன்மையே ஏற்படுறது இல்லைன்னு சொல்ற. பெரிய கடலை ஆஞ்சநேயர் தாண்டிட்டார் ராமநாமாவை சொல்லி. ஆனா எப்படி இருக்காள் அப்படின்னா, இன்னைக்கும் இங்க அப்படி சிரஞ்சீவியா உட்கார்ந்துட்டு இருக்கார். எங்க ராமநாமா நடக்கிறதோ அங்க நேர ஓடி வந்து உட்கார்ந்து துள்ளி குதிச்சு ஆடுறார். அந்த அனுபவம் இக்காலத்திலையும் அடியார்களுக்கு கிடைச்சிருக்கு. யாரோ ஒருத்தர் வந்தது போல இருந்தது, யாரோ வயசானவர் போல வந்தார். அவர் நாங்கள் இந்த ஊர்லயே பார்த்ததில்ல. அவர் இந்த திவ்ய நாமத்தில் வந்து ஆடினார், குதிச்சார், பாடினார், ராமநாமா சொன்னார்.
பிரசாதம் கொடுக்குற போது காணும், யாருன்னே தெரியல, எங்கேருந்து வந்தாருன்னே தெரியல. இப்படியெல்லாம் பாகவதாளுக்கு அனுகிரகம் கிடைச்சிருக்கு. இந்த பாகவதாளோட இந்த பகவான் நாமாவை சொல்லி ராமநாமாவை சொல்லி ஆனந்தப்பட்டவர் யாருன்னா சாட்சாத் ஆஞ்சநேயமூர்த்தி. சதா வைகுண்ட நிலையா ஹரிநாம பராயணா அதகால சமாதிஷ்டா ஜராயுஷ்மான் நபாததே. சனகாதி முனிவர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவெல்லாம் எப்பவுமே இளமை உள்ளதா இருக்காளாம். கிழவனா ஆனாலும் அவளுக்கு மிடுக்கு குறையலையா. என்ன காரணம் அப்படின்னா ராமநாமாவை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்ததுனால. 7 கோடி மகாமந்திரங்கள் இருக்குன்னு சொல்றா. 7 கோடி மகாமந்திரங்கள். இதெல்லாம் இதை உபாசிச்சா இந்த பலன் கிடைக்குமா, இந்த பலனுக்காக இந்த மந்திரத்தை உபாசிக்கலாமா, இந்த தேவதையோடைய அனுகிரகத்தை பெறதுக்கு இந்த மந்திரத்தை உபாசிக்கலாமா, இந்த மந்திரத்தை உபாசிச்சா இந்த தேவதை வருமா அப்படின்னு கலக்கமானது. யார்ட்டையாவது மந்திர உபாசனை வாங்கிக்கணும், அப்படியாவது மந்திர உபதேசம் வாங்கிக்கணும்னா உடனே அத்தனை டவுட் நம்ம மனசுக்குள்ள வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த கலக்கம் எல்லாம் அந்த மந்திரங்களுடைய இயல்பு. ஏன்னா பஞ்சாட்சர மந்திரம் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை கொடுக்கும். ஷோடசி முதலிய உயர்ந்த மந்திரங்கள்லாம் அம்பாளுடைய அனுகிரகத்தை கொடுக்கும். சுப்பிரமணிய சுவாமிக்குன்னு மந்திரங்கள்லாம் இருக்கு, ஒவ்வொரு தேவதைகளுக்கும் உள்ள மந்திரங்கள் இருக்கு. அந்தந்த மந்திரங்கள் அந்தந்த தேவதைகளுடைய அனுகிரகத்தை கொடுக்கும். ஆனா எல்லா தேவதைகளும் பிரீத்தி அடையிறது என்ன மந்திரத்தினால அப்படின்னா சப்தகோடி மகாமந்திரா சித்த விப்ரமகாரகா. நான் பஞ்சாட்சர மந்திரத்தை எடுத்துட்டேன், ஜபிச்சுட்டே போறேன், திருப்பதி பெருமாள் எனக்கு அனுகிரகம் பண்ணுவாரா, இப்படிலாம் கேள்வியெல்லாம் கேட்டிருக்கா என்கிட்ட. அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்க உபாசனை பண்றேன்னா அது பரமேஸ்வரனை குறித்த மந்திரம்ங்கிறது உங்களுக்கு அந்த நம்பிக்கை விசுவாசம் வந்துருச்சுன்னா அந்த பரமேஸ்வரன் தானே அந்த திருப்பதி பெருமாளுடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கார். சிவஸ்ய ஹிருதயோ விஷ்ணு விஷ்ணுஷ்ச ஹிருதயோ சிவா. நம்ம அத்வைத சம்பிரதாயம் என்ன சொல்றது அப்படின்னா ஒரே பிரம்மம் தான். அந்த பிரம்மமானது அது இஷ்டத்துப்படி அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வேறொரு உருவத்தை எடுத்துட்டு இருக்கு. அந்தந்த உருவம் எடுத்து அந்த பரபிரம்மத்தை அந்தந்த பக்தர்கள் உபாசனை பண்றா, அவ்வளவுதான். ஆனா உள்ள இருக்கிறது என்ன? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், குழக்கட்டை புடு குழக்கட்டையா பண்ணலாம், மேல இப்படி கூம்பு போட்டு குழக்கட்டையா பண்ணலாம், இப்படி சுருட்டி 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 உப்பு குழக்கட்டை மாதிரி பண்ணலாம். ஆனா உள்ள இருக்கிற பூரணம் ஒரே வஸ்து தானே. இதுல ஏவ ஏக ஏவ வரோ மந்திரஹா ஸ்ரீராமேத்யக்ஷரத்வயம். 2 எழுத்து உண்டே ராமநாமா உயர்ந்தது. அந்த ராமநாமாவை வாக்குல தரிச்சுண்டு சாதிக்க முடியாததை சாதிச்ச குருநாதர். ஆஞ்சநேயரை பத்தி சொல்ற போது குருநாதர் அப்படிங்கிற குருநாதர் அவர் யாருக்கு அனுகிரகம் பண்ண வந்திருக்கா அப்படின்னா சாதாரண ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக. பகவானே இங்கிருந்து வைகுண்டத்துக்கு திரும்பி போற போது நான் போக மாட்டேன் அப்படின்ட்டார். இந்த பூலோகத்துல தான் எங்க பார்த்தாலும் ராமநாமா சொல்ல போறா. வைகுண்டத்துல சொல்லுவாளா என்னன்னு தெரியாது. அங்க நாராயணா நாராயணா ஹரிநாராயணா சொல்லிட்டு இருப்பா. இங்க ராமநாமா சொல்ற இடம் தான் எனக்கு ஒச்சத்தி அப்படின்னு இங்கேயே இருந்துட்டாராம். அதுவும் சிரஞ்சீவியா வேற இருக்கார். அப்படி சிரஞ்சீவியாக இருந்து கொண்டு ராமநாமாவை இன்னைக்கும் இந்த சீட்டு போட்டு உட்காத்தி வச்சாச்சு. அவர் இந்த சீட்டை போட்டாச்சுன்னா அவர் வந்துட்டார்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் எங்க பிரமாணம் இருக்கு அப்படின்னா இருக்கு. இப்போ இந்த 19th செஞ்சுரியில சுவாமி பிரம்மானந்தர் அப்படிங்கிற ராமகிருஷ்ணருடைய நேரடி சிஷ்யர் நம்ம சென்னை ராமகிருஷ்ண மடத்தில் ஒரு ஏகாதசியும் போது ஒவ்வொரு ஏகாதசி அன்னைக்கும் ராமநாம சங்கீர்த்தனம் நடக்கும். உங்க எல்லார்ட்டையும் கை கூப்பி கரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கிறேன், ஒரு ஏகாதசியாவது மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மடத்துக்கு போய் ராமநாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற அந்த பஜனை காதால கேட்டு சிரவணம் பண்ணி
ஒரு பேரானந்தத்தை அனுபவியுங்கள். உங்க எல்லாருடைய பாதத்தையும் தொட்டி பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். இந்த சென்னை நகரத்தில் மனசை ஒடுக்கி இறைவனுடைய திருவடியில அர்ப்பணிக்கிற சக்தி உடைய இடங்கள் எவ்வளவோ கோவில் இருந்தாலும் முதல் இடமாக நான் சொல்லுவது சென்னை ராமகிருஷ்ண மடம். அங்கு நடக்கிற ஏகாதசி பஜனைய காது குளிர கேட்டு அந்த ஆனந்தத்தில் பலகாலம் திளைச்ச பாக்கியம் அடியனுக்கு உண்டு. அந்த ஆனந்தம் எல்லாருக்கும் கிடைக்கணும். யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். அப்படி அந்த ஏகாதசி பஜனை அப்படி கேட்டுட்டே இருக்கிற போது அவருக்கு ஒரு திவ்ய காட்சி. ஆஞ்சநேய சுவாமியே நேர அங்கிருந்து வந்து ஒரு சீட்டு போட்டு அமர்ந்து பக்தர்களோட சேர்ந்து ராமநாமா சொல்லி ஆனந்தத்தில் அப்படி தன்னைய மறந்து ஒரு சமாதி நிலையில இருந்து ராமநாமாவை சொல்லி ராமநாம வைபவம் முடிஞ்சிருந்த நேரத்தில் அப்படியே மாயமா மறைஞ்சிட்டார். அந்த காட்சி கிடைச்ச உடனே இன்னைக்கும் ராமகிருஷ்ண மடத்தில் ஏகாதசியும் போது தனியாக ஒரு சீட்டு போட்டுருவா. இப்போ எப்படி போட்டிருக்கோமோ அதுபோல் ஒரு புஷ்பங்களை எல்லாம் மேலே அப்படி தூவி சுவாமி அப்படி உட்காந்துருந்தாருன்னா ஜம்முன்னு ஜோரா அவருக்கு மிருதுவாக இருக்கணும்னு அதுக்கு முன்னாடி பழங்கள் எல்லாம் வச்சிருக்கா. இந்த ராமநாம ஜபம் நடக்கிற இடத்துல வானர ரூபத்தில் வந்து ஆஞ்சநேய மூர்த்தியே வடநாட்டில் இதெல்லாம் இப்போ கூட நம்ம நிறையா சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். பழத்தை எடுத்து சாப்பிட்றார், பழத்தை ஊட்டி விடுறார், எல்லாருக்கும் பழத்தை பிச்சு பிச்சு கொடுக்குறார். இவ்வளவு அனுகிரகங்கள் பண்றார். எங்கிருந்து அந்த வானரம் வந்தது என்னன்னே தெரியாது. அப்படி ராமன் எங்க இருக்கானோ அங்கே சீதை இருக்கா, ராமன் சீதை எங்க இருக்காளோ அங்கே ஆஞ்சநேய சுவாமி இருந்து அனுகிரகம் பண்றார். இன்னைக்கு ஆஞ்சநேயர் விஷயமாகத்தான் நம்ம கருத்தில் எடுத்துன்னு அனுபவிக்க போறோம். வேகமா ஒரு 9 நாள் பார்க்க வேண்டிய அப்படி இருந்து அனுபவிக்க வேண்டிய விஷயத்தை அப்படியே ஒரு 3 நாள் பண்ணி அதை அப்படி விளக்கமாக சொல்லலாம்னு ஒரு முயற்சி எடுத்தா அதில் தோல்விதான் மிஞ்சும். அங்கே ராமன் ஜெயிச்சுட்டான், சீதை ஜெயிச்சுட்டா, ஆஞ்சநேயருடைய பெருமை ஜெயிச்சது. நம்ம தோத்து போயிட்டோம். இது எப்பவுமே நடக்கிறது தான். ஏன்னா ராமநாமத்துடைய பெருமையை சொல்லாமல் ராமாயணத்தை தொடங்க முடியாது. அப்படி ஒரு நாளைக்கு இந்த அவதாரிகைக்கு வர்ற போதே கொஞ்சம் நேரம் ஆயிடுது. இப்படி நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பரத நம்பிக்கு தன் பாதுகையை அழித்து பாதுகா பட்டாபிஷேகம் நடந்த விஷயத்தை கருத்தில் எடுத்துன்னு நேற்று வரைக்கும் அனுபவிச்சோம். அதுக்கப்புறம் ஆரண்ய காண்டம், அதுக்கப்புறம் கிஷ்கிந்தா காண்டம், 2 காண்டம் இருக்கு. இதை கம்மநாட்டாழ்வார் பாட்டை எடுத்துட்டு சொன்னோம்னா இன்னும் ஒரு நவாகம் சொல்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா அவ்வளவு பாடல்கள் இந்த விசேஷம் இருக்கு. ஆனா என்ன பண்ணிட்டா அப்படின்னா, பெரிய வாச்சான் பிள்ளைன்னு ஒரு பெரிய மகான் எங்க அவதாரம் பண்ணார் அப்படின்னா, நம்ம கிருஷ்ணபிரேமி அண்ணா அவதாரம் பண்ண சேங்கனூர்ல அவதாரம் பண்ணவர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்ல இருக்கிற ராமாயண வாக்கியங்கள் எல்லாம் எடுத்து ஒரு பாடல் உண்டு பண்ணார். அதுக்கு பேர் என்ன வச்சார்னா பாசுரப்படி ராமாயணம். ஆழ்வார்களுடைய பாசுரம், அதுல இருக்கிற வாக்கியங்களை எல்லாம் எடுத்துட்டார். அதை எடுத்துட்டு ஒரு ராமாயணம் பண்ணார். அதுல என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காண்டத்துக்கும் 14 வரி 15 வரிக்குள்ள முடிச்சுட்டார். அதைத்தான் இன்னைக்கு எடுத்துட்டு மிக பிரம்மாண்டமான ஆரண்ய காண்டத்தையும் கிஷ்கிந்தா காண்டத்தையும் அப்படி தாண்டி அப்படியே சுந்தர காண்டத்துக்குள்ள வரப்போறோம். ஏன்னா அப்பதான் ஆஞ்சநேயர்கிட்ட வர முடியும். மறை முனிவருக்கு அஞ்சேல்மின் என்று விடை கொடுத்து வெங்கன் விரல் விராதனுக்கு விற்குணித்து, ரிஷிகளுக்கெல்லாம் அபயம் கொடுத்தார் ராமச்சந்திரமூர்த்தி. அவெல்லாம் பயந்துட்டு இருக்கா, எப்ப ராட்சசா வருவான். பயப்படாதீங்க. வேதத்தையும் வேதம் ஓதும் ரிஷிகளையும் சாதுக்களையும் ரட்சணை பண்றதுக்கு தான் நான் இந்த அவதாரம் எடுத்து வந்திருக்கேன். அதனால அஞ்சேல்
பயப்படாதீங்கன்னு அபயம் கொடுத்தார். வெங்கன் விரல் விராதனுக்கு விற்குணித்து விராதவத பண்டிதாய நமகா 108 நாமாவளியில் ஒன்று. விராதகன் அப்படிங்கிறவன அம்பால கொன்று வண்டமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி அவன் ஒரு திவ்ய ரூபம் எடுத்து அப்படி மேலே போகிறதுக்கு முன்னாடி ராமபாணம் பட்ட உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு திவ்ய ரூபம் எடுத்து மேலே போகிற போது ராமனை கைகூப்பி இதோ பக்கத்தில் அகஸ்தியர் இருக்கார், அவருடைய சாபத்தினால தான் நான் இப்படி அசுர ரூபம் எடுத்திருக்கேன், அகஸ்தியரை பார்த்து தரிசனம் பண்ணுங்கன்னு ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறான். ராமாயண கதையே எப்படி இருக்குன்னா முதல் சம்பவம் அடுத்த சம்பவத்துக்கு வழிகாட்டுறது மாதிரியே போகிறது, ஒன்று தொடர் அப்படி செயினா போகிறது. வண்டமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி அகஸ்தியருக்கு என்ன பேர் அப்படின்னா நமக்கு தமிழ் அனுகிரகம் பண்ணவர். புலர்ந்தெறிந்த காமத்தால் சீதைக்கு நேராவான் என்ன பொன்னிறம் கொண்ட சுடுசினத்த சூர்ப்பனகாவை கொடிமூக்கும் காதிரண்டும் கூரார்ந்த வாளால் ஈரா விடுத்து சூர்ப்பனகையுடைய மூக்கையும் காதையும் அறுத்து தள்ளி அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அது சூர்ப்பனகையுடைய ஈவெண்ட் எல்லாம் அதுக்குள்ள அடக்கம். கரனொடு தூஷணன் தன்னுயிரை வாங்க அவள் கரணையும் தூஷணனையும் 14,000 ராட்சசர்களை ஒரு முகூர்த்த நொடிக்குள்ள முடிச்சுட்டார். ஒரு முகூர்த்தம் மண்ணியை பார்த்துக்கோ நீ அப்படின்னு. பின்னாடி இந்த ராட்சசாலாம் போய் ராவணேஸ்வரன்ட்ட போய் ஆச்சரியப்பட்டு சொல்ற விஷயம் தான். கரனோடையும் தூஷணனோடையும் ராமச்சந்திரமூர்த்தி கோதண்டம் தாங்கி யுத்தம் பண்ண அதை நாங்கள் இதுவரைக்கும் எங்கேயும் பார்த்ததில்லை. இந்திரன் கூட அப்படி வஜ்ராயுதத்தை வச்சு யுத்தம் பண்ணல. ராவணா ஜாகிரதனி அப்படின்னு இந்த அனுபவம் பெற்ற அத்தனை ராட்சசர்களும் ராவணேஸ்வரன்ட்ட ஒரு எச்சரிக்கை விடுத்தாங்கிறது இந்த சம்பவத்தில் இருக்கு. அவள் கதறி தலையில் அங்கை வைத்து மலையில் அங்கை ஓடிப்புக கொடுமையில் கடுவிசை அரக்கன் அலை மலி வேர் கண்ணாளை அகல்விப்பான் ஓருருவாய் மூங்கில் மானை அமைத்து சிற்றையிற்று முற்றல் மூங்கில் 3 தண்டத்தனாய் வஞ்சித்து. இந்த ராமாயணம் இந்த பாடல்கள் எல்லாம் பாசுரங்களாக இருக்கு. அதுல இருந்து எடுத்து 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 கோத்திருக்கார்கள். அவன் அங்கிருந்து ஒரு மாறு வேஷம் தாங்கி ஒரு மானை மாரீச்ச மான் மாய மானை கொண்டு ராவணன் மாயமான் உருவமான மாரீச்சனை கொண்டு வந்து வச்சான். எதுக்கு அப்படின்னா ராமனையும் சீதையும் பிரிக்கிறது. அவன் என்ன வேலை பண்றான் அப்படின்னா சீதையை கவர்ந்துட்டு போகணும். இந்த இடத்துல எல்லாம் சூர்ப்பனக சீதை மேல அவனுக்கு வேட்கையை உண்டு பண்றதுக்கு வசனங்கள் எல்லாம் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கு. இதுவரைக்கும் மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததில்லை. 2 பேர் தபஸ்விகள் 2 பேர் இருக்கா, அவளோட ஒரு அழகான பொண்ணு இருக்கா அப்படின்னு அவனுக்குள்ள இருக்கிற வேட்கையை உண்டு பண்ண சம்பவங்கள்லாம் அதுல இருக்கு. 3 தண்டம் தாகின சந்நியாசி ரூபத்தில் வந்து பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்டான் அவன் அப்படிங்கிறதையும் சொல்ற. இலைக்குறும்பில் தனியிருப்பில் கனிவாய் திருவினை பிரித்து மானத்தேடி ராமன் போக அபயக்குரல் கேட்க லக்ஷ்மணனை போக சொல்லிட்டு இவள் தனியா இருக்கிற போது அங்கிருந்து பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்டு வந்து கம்பராமாயணத்தில் எப்படி சொல்றார் அப்படின்னா தொட்டு தூக்கி தோளுல போட்ட மாதிரி சொல்லலை. ஏன்னா சீதாதேவியுடைய கண்ணியத்தை காப்பாத்துறதுக்கு அந்த பர்ணசாலையோட அப்படி எடுத்துன்னு போயிட்டான். அவனுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா கைலாயத்தையே தோளில் தூக்கணும்னு பிரயத்தனம் பண்ணவன், கைலாசத்தையே பரமேஸ்வரனோட அப்படி தூக்கிட்டு போய் ஸ்ரீலங்கால கொண்டு போய் வச்சிடணும்னு பிரயத்தனம் பண்ணவன். அத்தனை பராக்கிரமசாலி.
கனிவாய் திருவினை பிரித்து நீள்கடல் சூழ் இலங்கையில் அரக்கர் குடிக்கு நஞ்சாக கொடுபோய். ராவணேஸ்வரன் என்ன ராஜ்யம் பண்றா? ராட்சசர்களுக்கு ராஜ்யம் பண்றா. அந்த ராட்சசர்களுக்கு பண்ற ராஜ்யத்துல ஒரு பெரிய ஒரு தோட்டம், ஒரு பொழில் இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு விஷச்செடியை வச்சா அது அப்படி எல்லா செடி கொடிகளை எல்லாத்தையும் எப்படி நாசம் பண்ணுமோ அதுபோல அரக்கர் குலத்துக்கு நஞ்சாக கொண்டு போய் மைதிலியை கொண்டு போய் அங்கு வைத்தான். இனிமேல் என்ன ஆச்சு ஆக போகிறது அப்படின்னா, அரக்கர் குலத்துக்கு அழிவுக்கு காரணமாக இவன் செயலாக போகிறது. அரக்கர் குடிக்கு நஞ்சாக கொடு போய் வம்புலாங் கடிகாவில் சிறையாய் வைக்க அயோத்தியர்கோன் மாயமான் மாயச்செற்று. மாயச்செற்றுன்னு இருக்கு தவறு, மாளச்செற்று. மான கொன்னார். அலைவலி வேர் கண்ணாளை அகன்று வந்து தேடினார், சீதை இல்லை. அகன்றுனார் பிரிந்துட்டார். இப்போ தளர்வெய்தி மனம் தளர்வெய்தியது ராமரே புலம்பினார். இதெல்லாம் நிறைய பாடல்கள் இருக்கு. ஜடாயுவை வைகுந்தத்து ஏற்றி. இந்த காட்டுக்கு வர்ற போதே முதல்ல வந்து இவாளுக்கு ஆறுதலாக உங்களுக்கு எல்லாம் சொந்தம் நான் சொன்ன ஜடாயு. ராமலக்ஷ்மணர் சீதை 3 பேரும் நடந்து வர்ற போது இந்த ஜடாயு உட்கார்ந்துருக்க ராமர் சொல்றார், மிகப்பெரிய ஒரு பறவை உட்கார்ந்துருக்கு, அது ராட்சசனா கூட இருக்கலாம்ங்கிற. ராட்சசனா கூட இருக்கலாம் அப்படின்னவொடனே வர்றவா யாருன்னு ஜடாயுவுக்கு தெரியல. ஜடாயு ரொம்ப வயசான கிழட்டு பறவை அப்படி உட்காந்துருக்கு. இப்படி கிழட்டு பறவையா உட்கார்ந்துருக்கிற போது இவா பேசுறது கேட்கறது. அப்போ 2 பேரும் பேசிக்கிறா, இப்படி இவ்வளவு பெரிய பறவை இருக்கு, இப்படி அடிச்சு சாப்பிட்டா அயோத்தியில இருக்கிற நம்ம அம்மாவுக்கெல்லாம் யாரு என்ன பதில் சொல்றது அப்படிங்கிற மாதிரி அவதார புருஷன் 2 பேர் பேசிட்டாலாம். எப்படி இருக்கு பார்த்து. இந்த நம்ம 3 பேரையும் அடிச்சு சாப்பிட்டா என்ன பண்றது, நம்ம அம்மாவுக்கெல்லாம் யாரு பதில் சொல்லுவா அயோத்தியில அப்படின்னு. அயோத்தியில உங்க அம்மா இருக்காளா, தசரதர் எப்படி இருக்காருன்னு ஒரு கேள்வி கேட்டாராம் ஜடாயு. எங்க அண்ணா எப்படி இருக்கார், உங்க அண்ணா வைகுந்தத்துக்கு போயிட்டார் அப்படின்னு அழுத ஜடாயு. சொல்றது, நீ சொன்ன விஷயங்கள்லாம் கேட்ட, காட்டுக்கு வந்துட்ட, அப்பா இல்லைன்னு கவலைப்படாத, நான் இருக்கேன் காட்டுல. உன் தோப்பனார் போயிட்டார்னு கவலைப்படாத, நான் இருக்கேன். நான் இருந்து உன் தகப்பன் ஸ்தானத்துல உனக்கு இருந்து சீதையை காப்பாத்துறேன். எங்கிருந்தாலும் என்னுடைய எண்ணமெல்லாம் சீதை மேல இருக்கும்னு சொன்னதுனால ராவணேஸ்வரன் கவர்ந்துட்டு போற போது வந்தார். மெய் சொல்லா ராவணனை போராடி ஈடழித்து பொய் சொல்லாது உயிர் போனான் உள்ளிருக்கு வேலூரே. வைத்தீஸ்வரன் பொய் சொல்லாது உயிர் போனான். மர்மஸ்தானம் எது? 2 பேரும் சண்டை போட்டுக்கிறா. சீதையை கவர்ந்துட்டு போற போது ராவணேஸ்வரன் ஒரு டாக்டிக் பண்ணான். இதை தீர்த்து கட்டுறதுக்கு ஒரே வழி, ரொம்ப தர்மவான் போல, என்னுடைய மர்மஸ்தானம் என்னங்கிறத உனக்கு சொல்றேன், அதுல அடிச்சா உயிர் போயிடும். உன்னுடைய அந்த ஸ்தானம் என்ன அப்படிங்கிறத எனக்கு சொல்லு அப்படின்னு. அது சொல்லிட்டு, என்னுடைய இறக்க தான் எனக்கு இறக்க போயிடுத்துன்னா நான் பறவை பறக்க முடியாது. அப்பவும் தர்மிஷ்டனா இருக்கு, யுத்தம் பண்ற போதும் தர்மிஷ்டனா இருக்கு. அவன் என்ன சொன்னான், என் கட்டவரல்ல தான் எனக்கு மர்மஸ்தானம். கட்டவரலை போய் அது கொத்திட்டு, கட்டவரலை கொத்துற போது கையில வச்சு பரமேஸ்வரன் கொடுத்த வாள் சந்திரகாசம்னு இருக்கு. 3 நாளும் சந்திரகாசம்ங்கிற வாளும் கொடுத்திருந்தார் பரமேஸ்வரன். சொல்லியே கொடுத்திருந்தார், உனக்கு தற்காப்புக்குத்தான் இந்த வாளை கொடுக்குறேன். இந்த வாளை வச்சு யாராவது ஒரு பாகவதனை நீ வெட்டினேன்னா அன்னைக்கே உன் அழிவுக்கு காரணம் நாள் தொடங்கிடுதுன்னு வச்சுக்கோ.
உன் அழிவுக்கான நாள் அன்னைக்கு தொடங்கிடுத்து. இவனை ஜெயிக்கணும், சீதையை கவர்ந்து போறதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இறகை வெட்டினான். இறகு வெட்டப்பட்டு மெய் சொல்லா ராவணனை, உண்மையை சொல்லாத ராவணன் போராடி ஈடழித்து பொய் சொல்லாது உயிர் போனான். உண்மையை சொல்லி உயிர் போனான். உள்ளிருக்கு வேலூரே மடியில போட்டு ஜீவன் பிரியற நேரத்தில் ராமச்சந்திரமூர்த்தி மடியிலேயே ஜீவன் பிரியறதுக்கு உள்ள பாக்கியம் பெற்ற ஜடாயுவை வைகுந்தத்தேத்தி கங்கும் பகலும் கண்துயிலின்றி கானகம்படி உலாவி உலாவி கணையொன்றினால் கவந்தனை மடித்து, கவந்தன் அப்படின்னு இருக்கிற ராட்சசனையும் கொன்று சவரி தந்த கனி உகந்து உண்டு. இவருக்காக தானே காத்துன்னு இருக்கா. மதங்க முனியுடைய பர்ணசாலையில மதங்க ரிஷி சொல்லிட்டு போனார், நான் உலகத்தை விட்டு போறதுக்குள்ள காலம் வந்தாச்சு. இந்த குடிசைய ரிஷிகள் இருக்கிற குடிசையெல்லாம் பெருக்கி முழுகி சுத்தம் பண்ண வேலைக்காரி. அவளுக்கு சொல்லிவிட்டார், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, உனக்கு அத்தனை ஐஸ்வர்யத்தையும் என் தபஸ்னால கொடுத்துட்டு போறேன். உன் வயசான கோலத்தை மாற்றி இளமையாக்கிட்டு போறேன். இந்த உலகத்தில் கிடைக்கிற இன்பங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கும், அனுகிரகம் பண்றேன். அவ சொன்னா, மோட்சத்துக்கு வழி என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா. மோட்சமா? இந்த வாசலுக்கே வரும். என்ன அப்படின்னா, ராமராமா சொல்லிட்டு இருக்கோம், ராமச்சந்திரமூர்த்தியே வரப்போறான். யார் அந்த ராமன்னா சொல்லு, அவன் வருவான், நீ பார்ப்பேன். ராமன் வரப்போறான். நித்தியம் பழங்களை எல்லாம் கொய்து அழகான சுவையான பழங்களை எல்லாம் எடுத்து கடிச்சு பார்த்து வச்சிருக்கா. அவ அன்புக்கு உகந்து பகவானும் மதங்கமுனி சொல்லிட்டு போயிட்டார். ரிஷி என்ன சொன்னாரோ, சாதுக்கள் என்ன சொன்னாலோ நடக்கும். நீ ராமநாமா சொல்லின்று வருவார். திருவண்ணாமலையில் ஒருத்தர் அப்படித்தான், சேஷாத்ரி சுவாமிகள் எங்க இருக்கார், சேஷாத்ரி சுவாமிகள் எங்க இருக்காரு தேடுறார். தெருவா தேடுறார். பகவானை பார்க்க முடியல. ஒரு இடத்துக்கு வந்து உக்காந்தார். என்ன இந்த சாமி அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு சொல்றா, எங்க போய் தேடியும் கிடைக்கல அப்படின்னு. அவர் கூட வந்தவர் சொன்னார், இந்த பக்கத்தில் ஒரு கடைக்காரர் மாதிரி, பெட்டி கடைக்காரர் மாதிரி இருக்கார். எங்கேருந்து வரீங்க அப்படின்னாரு. நான் இந்த மாதிரி ஏதோ கடலூர் பக்கத்தில் இருக்கிற ஊர்லேருந்து வரேன் அப்படின்னு. உங்களுக்கு ஏதோ மந்திரோபதேசம் ஆயிருக்கா அப்படின்னாரு. ஆயிடுத்து அப்படின்னாரு. என்ன மந்திரம்னா, ராமநாமா. இங்கேயே உட்காந்து சொல்லுங்க, கொஞ்ச நேரத்தில் வருவார் பாருங்கன்னு. இவர் உட்காந்து 1 மணி நேரம் ராம ராம ராமான்னு சொன்னார். எங்கிருந்தோ குழந்தை வர்றது போல ஓடி வர்றார் அங்கிருந்து சேஷாத்ரி சுவாமிகள். ராமநாமா சொல்லிட்டு இருக்கியா, ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய 2 கரத்தையும் அவருடைய சிரசில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி, நான் தேடி போனேன் குருநாதர் வரல, ராமநாமா சொன்னேன், குருநாதர் நேரம் வந்துட்டார்.